கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். நியூஸ் தெரிஞ்சிருக்கும். தாவேகா 108 காங்கிரஸுடைய ஆதரவை அவங்க ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆதரவு தான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆதரவு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இது முதுகில் குத்துவதை தவிர வேற இல்லை. பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வெற்றி சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போட்ட அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம். அதற்கு ஒரு சப்பையான காரணத்தை சொல்றாங்க. பாஜகவை உள்ளே விடக்கூடாது. ஐயா, பாஜகவை உள்ளே விடாமல் நாங்கள் தடுத்து விட்டோம். பாஜகவால் இங்கே உள்ள நுழைய முடியாது. பாஜக RSSஐ தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம். அதை தடுத்து நிறுத்தாச்சு. தேர்தலில் ஒரு ரிசவுண்டிங் லாஸ் டு தெம். அதிமுக பாஜக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு பாஜக. ஸோ இது ஆல்ரெடி ஹஸ் பீன் அச்சீவ்டு. இப்போ இவர்கள் ஒரு 2-3 காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிலருடைய ஈகோக்களை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக ஐ திங்க் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. அவர்கள் எதை பார்க்க மறுக்கிறார்கள்? எது இந்த ஈகோ அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது? என்ன அப்படின்னா, இது காங்கிரசிற்கு இந்தியா முழுக்க எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி அவர்கள் கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை அப்படின்றது தெளிவாக பார்க்க முடிகிறது. ஐயா, அவங்களுக்கு தேவை தாவேகா 108 சீட்ல இருக்கு. இவர் போயிடுவாரு, சபாநாயகர் போயிடுவாரு. 107 திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். 2 கடிதம் இதுல இருக்காரு. 106 அவங்களுடைய ஸ்ட்ரென்த். 12 எம்பிக்களுக்கு மேல அவங்களுக்கு தேவை. 5 எம்பிக்களை காங்கிரஸ் வைத்துக்கொண்டு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம்னா அந்த 5 எம்பிக்கள் ஆதரவை வைத்து என்ன செய்ய முடியும்? அதே போல முக்கியமான விஷயம், அதிமுக ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 47 பெருசா 5 பெருசா? 5க்கும் 47க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதிமுக ஆதரவு கொடுக்கிறேன்றாங்க. இவர்கள் இல்லை, நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. யாருடைய ஆதரவை? இப்ப நீங்க விஜய் நிலைமையில இருந்தீங்கன்னா நீங்க யாருடைய ஆதரவை நாடுவீங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. இதற்கெல்லாம் விடை இல்ல. பாஜக RSSக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்ன்றாங்க. ஐயா, பாஜக RSSக்கு எதிராக விஜயே குரல் கொடுக்கவில்லை. கடந்த 6 மாத காலத்துல ஏதாவது ஒரு இஷ்யூல பாஜக RSSற்கு எதிராக திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரா? மோடிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச உடனே பெரிய வெற்றி அப்படின்னாங்க. கரெக்ட், வாழ்த்துக்கள், வாழ்த்துகிறோம். முதல்வராக அவர் நல்லது செய்ய வேண்டும். என்ன பண்றாரு? ஜெயிச்ச உடனே ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரா? அவரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவரை தேர்ந்தெடுத்த அந்த கான்ஸ்டிடியூன்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவருக்காக உழைத்த அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவருடைய ஃபேன்ஸுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? இல்ல. யாருக்கு நன்றி தெரிவிச்சாரு? ஃபர்ஸ்ட் மோடி அவர்களுக்கு முதல் நன்றி. தேர்தல் முடிந்தவுடன், அதுவும் ஒரு 48 மணி நேரம் கழித்து அத்தகைய ஒரு ட்வீட்டை போடுறாரு. இப்படி ஒரு சூழல்ல நாங்கள் பாஜக RSSஐ உள்ளே விட மாட்டோம் அதற்காக அப்படின்னா எப்படி சிரிப்பது என்று தெரியவில்லை. இப்போ முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கிறது எல்லார் முன்னாடியும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி கொள்கையால் விளைந்த கூட்டணி. தொடர்ந்து காங்கிரசிற்கு எவ்வித சமரசமும் இன்றி ஆதரவு தெரிவித்தோம். எந்த சமரசமும் இன்றி பாஜக RSSஐ எதிர்த்த ஒரே இயக்கம் திமுக, ஒரே தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு சூழல்ல இந்த காரணத்தை சொல்லி பாஜக RSS வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவிற்கு ஆதரவு அப்படின்னா, ஐயா, இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இந்தியா முழுக்க இது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் முன்னிலையில அவர்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தி பிக் ஃபைட் இஸ் 2029. அதற்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. காங்கிரஸ் கண்டிப்பா தனியா பாஜகவை அவர்களால கனவில் கூட வீழ்த்த முடியாது. கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் அடுத்து காங்கிரஸோட உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறார். அவர் என்ன நினைப்பாரு? உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன நினைப்பாரு?
தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்ன நினைப்பாரு, இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்றவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டுமா அப்படின்ற அந்த ஒரு நிலை வராத. தலைவர்களை விடுங்கள், அந்த மக்கள் மத்தியில இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? உத்தரப்பிரதேச மக்கள் இப்படி ஒரு ஏற்கனவே கூட்டணியிலிருந்து முதுகில் குத்திவிட்டு சென்று விட்டார்கள். இப்ப திருப்பி உத்தரப்பிரதேசத்துல மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சோ இதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஒரு 4-5 காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, டு சாட்டிஸ்ஃபை தேர் இன்ஃப்ளேட்டட் ஈகோஸ், இஸ் திஸ் டெசிஷன் பீயிங் டேக்கன்? இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஐயா இது வந்து பெரிய முடிவு, பாஜக RSS உள்ளே விட்டுவிடக் கூடாது, தைரியமா தலைமையில இருந்து அறிவிங்க. ஏன் தலைமையில் அறிவிக்க ஏன் அச்சம் உங்களுக்கு? என்ன அச்சம்? காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டியது தானே, நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு அறிவிக்க வேண்டியது தானே. அதுலயும் பயம் உங்களுக்கு. இதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இது என்ன மெசேஜ் கொடுக்குது? ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்தால், இது பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஐயா இந்த டெசிஷனை நாங்க எடுக்கல, இந்த டெசிஷனை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்திருக்கு, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, we will rectify this அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தலைமையை எப்படி மக்கள் நம்புவார்கள் அப்படின்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் யாராவது அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல. பாஜக RSS வீழ்த்த வேண்டுமா? காமராஜரை வந்து விஜய் பேசுறாரு, காமராஜர் கொள்கையில அவர் உயிர்ப்போடு பிடிக்கிறாரு, ஆனால் அவருடைய ஆதரவு கேட்கக்கூடியதுக்கு பரிசீலிக்கணும் அப்படின்னு நாங்க மாநில தலைமைக்கு உத்தரவிட்டு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பேட்டி கொடுத்திருக்காரு. அக்கா தமிழிசை அவர்களும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும், காமராஜருக்கு நான் ஆதரவுன்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசைக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? மயிலாப்பூர்ல ஆதரவு கொடுத்திருக்கலாமே KC வேணுகோபால் அவர்கள், ஏன் ஆதரவு கொடுக்கல? இல்ல இதெல்லாம் என்ன சப்பை கட்டுன்ற, ஏன் தைரியம் இல்ல உங்களுக்கு? ஏன் அவ்வளவு தைரியம் இல்ல? தலைமையில இருக்கீங்க, காங்கிரஸ்ல நாங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜகவிற்கு எதிரி நாங்கள் தான், தைரியமா அறிவிக்க வேண்டியது தானே. ஏன்? இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்படித்தான் எல்லா விஷயங்களிலுமே வந்து காங்கிரஸ் தலைமை மாநில தலைமைகளை வந்து முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே அறிவிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த டெசிஷன் அவங்க எடுக்கல அப்படின்றது இட் ஷோஸ் தேர் இன்டிசைசிவ்னஸ், இட் ஷோஸ் தேர் நாட் ஸ்ட்ராங் இன் தேர் டெசிஷன். சோ இதை வந்து பாவம் அவங்க வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த திரிலோக சொர்க்கத்துல இருக்குது காங்கிரஸ், ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதாவது 2019 எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களை எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்லி நகையாடினார்கள்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் இந்தியாவிற்கு இவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் என்று அறிவித்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்வாரு, இப்ப சோசியல் மீடியால அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு, நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு எப்பொழுதுமே நன்றி கடனாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க வந்து எங்களுக்கு லாயலா இருங்கன்னு சொல்லல. இதனால திமுகவுக்கு என்ன பாதிப்புங்க வரப்போகுது? இந்த 5 MLAக்கள் இருந்தா என்ன, இல்லனா என்ன? ஆட்சியை இழந்து விட்டோம், தேர்தலில் தோல்வியுற்று விட்டோம். இந்த 5 MLAக்களால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்ல. நாங்கள் ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம், ஏன் இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, பிகர் ஃபைட் 2029 இஸ் தி பிகர் ஃபைட். உத்தரப்பிரதேச தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சமயத்துல உங்களுடைய நம்பகத்தன்மையை இப்படி இழக்கிறீர்களே, see the bigger picture அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலருடைய ஈகோக்கள் பலருடைய ஈகோக்கள் இதை இப்படி செயல்படுத்த விளைகிறார்கள். இதனுடைய பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை பொறுத்தவரை நீங்க வந்து சொல்வாங்க ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை லாயல்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாயல்டி இல்ல அப்படின்னா உங்களை வந்து மக்கள் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுருவாங்க. திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பே ஒரு இரட்டை நிலைப்பாடுல இருந்தாங்க. தாவேகோடன் பேச்சுவார்த்தை இருந்தாங்க, பேச்சுவார்த்தை அப்ப இல்லைன்னு மறுத்தாங்க. அதிக எண்ணிக்கையில் சீட் கேட்டாங்க. தொடர்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியும் ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. அதையும் மீறி இந்த கூட்டணி அமைத்தது காரணம். உங்களுக்கு இந்த கூட்டணி விருப்பம் இல்லை அப்படின்னா தைரியமா வெளில போயிருக்கலாமே. கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிப்பீங்களா? ராஜ்யசபா எம்பி சும்மாவா?
ஒரு ராஜ்யசபா எம்பி, அது எவ்வளவு பெரிய லீவரேஜ் கொடுக்கும்? எதற்காக தமிழ்ல திமுக வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை விட்டு கொடுத்தது? ஏன்னா உங்களுடைய குரல் அங்க பாஜக RSSக்கு எதிராக அந்த குரல் அங்கே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம் ஒரு ராஜ்யசபா எம்பிய. அதை வக்கணையாக வாங்கிக்கிட்டீங்கல்ல, இப்ப ராஜினாமா செய்திருவார்களா? வேண்டான்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? என்ன லாஜிக்? அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா you will have to stick to that decision. அதுதான் லீடர்ஷிப். தேர்தலில் தோல்வியுற்றது திமுக, அதனால நாங்கள் வருறோம் அப்படின்னா, அப்ப 2019 திமுக அதை செய்திருக்கலாமே, 2024 செய்திருக்கலாமே. அதுதான் வந்து ஒரு சீரிய தலைமைக்கும் ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க தலைமைக்கும் இப்படி ஒரு யார் வேணா டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு இருக்கக்கூடிய தலைமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சோ இதை வந்து அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் செயல்பாடு நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு வரியில சொன்னா பேக் ஸ்டாபர்ஸ். யாருக்கு முதல் குத்திட்டாங்க? ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த வெற்றியை கொடுத்த அந்த தொகுதி மக்களின் முதுகில் குத்தி இருக்கிறது காங்கிரஸ். இதுல திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் திருப்பியும் சொல்றேன், மீண்டும் சொல்கிறேன், ஐயா உங்க 5 MLA எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா மீண்டும் சொல்கிறேன், லுக் அட் த லார்ஜர் பிக்சர். 2029 தேர்தலில் என்ன நடக்க போகிறது? கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறாங்களா, வெளியே இருக்காங்க? அது காங்கிரஸை பார்த்து தான் கேட்கணும் நீங்க. திமுக நிலைப்பாடு இதுல ஆதரவு கொடுக்கறேன்னும் போது அப்புறம் அவங்க கூட்டணியில இருந்தா என்ன, இல்லனா என்ன? இருக்காங்க இல்ல அப்படிங்க சார், அதாவது கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சிட்டு 5 MLA-க்களை வைத்து நாங்கள் எதிர்கட்சிக்கு, திமுகவை விமர்சித்த, திமுகவிற்கு எதிராக களம் கண்ட எதிர்கட்சிக்கு போய் நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னா, அப்புறம் அவங்க கூட்டணியில இருந்தா என்ன, இல்லனா என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் அவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்ட்டு. பிரச்சனை வந்துருச்சு. அதாவது அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒருத்தர் போக்சோல மாட்டிருக்காரு. அதே போல ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வாழை வச்சு கேக் வெட்டுறாரு ஜெயிச்ச MLA கண்டிட்டு. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு திமுக தாங்க காரணம். திமுக நடத்திய 5 ஆண்டுகால ஆட்சியினாலதான் இதெல்லாம் நடக்குது. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.